ப்ரிப்பரேஷன் வந்து எனக்கு பயங்கர ஹார்டர் வேலை தான் கிடைச்சது. இவர் கமல் சார் சொல்லுவாரு, ராட் பிக்கிங் இன் இன்டெலெக்சுவல் கார்பேஜ். அவருக்காவது இன்டெலெக்சுவல் கார்பேஜ் கிடைச்சது, எனக்கு பியூர் கார்பேஜ் கிடைச்சிச்சு. நான் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே வந்து என்னென்னலாம் செய்யக்கூடாதுங்கிறத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி. இப்ப இது எதுவுமே செய்யலன்னா நல்ல ஃபில்ம் மேக்கர் ஆகலாம். தமிழ்ல வந்து ஒரு இது இருக்கு, ஒரு டேர்ம் இருக்கு, உப்மா படம்னு சொல்லுவாங்க. உப்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது பெருசா ஸ்பெஷல் எதுவும் இருக்காது, அவங்க எடுக்கிற படம் அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரியான இது. பட் ஆனா அந்த உப்மா படம் வந்து எனக்கு பயங்கரமா டீச் பண்ணுச்சு. நான் போய் ஒர்க் பண்ண எல்லாருமே சொல்றேன், நான் வந்து என்ன சொல்றது, பயங்கர மோசமா திட்டு வாங்கினது, ரொம்ப மோசமா என்ன சொல்றது, அதெல்லாம் பயங்கர காமெடி தான் வச்சுக்கலாம், அரெஸ்ட் பண்ணது அதெல்லாம் இருக்கலாம். பட் ஆனா அதுதான் பயங்கர என்னோட லைஃப்ல கோல்டன் டைம்ஸ். அதுதான் ஏன்னா எல்லா சமயங்களையும் கேள்வி, என்ன பண்ண போறோம் நம்ம தெரியாம ரிக்ரெட்ல வர வாழ்றேன். ஒழுங்கா அங்க போயிருந்தோம்னா நம்ம அந்த லைஃப் வர வந்து அந்த மாண்டாஜ் வர வந்து போகுது. என்ன ஒரு அடடா இப்படி இருந்திருக்கலாமே, அந்த ஆரோக்கிய பட விளம்பரம் மாதிரி இருந்திருக்கலாம் போயிருச்சு. பட் ஆனா எவ்ரிடே உங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு பார்ட்டிகள் வந்து உள்ள வந்து உட்கார்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்குது. அண்ட் தட்ஸ் ஹவ் மை ப்ரிப்பரேஷன்.